ஹலோ டியர் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போனால் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்காக ப்ளூ பிரிண்டாக பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாமுக்காக 2025 இயர்க்காக. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போட பப்ளிக் எக்ஸாமுக்காக எல்லா ஸ்டடி மெட்டீரியலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மோட. ஸோ இது பிடிஎஃப் உங்கள் வேணால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்புன்னு அப்லோட் நான் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி இருக்கிறது பிடிஎஃப், ஸோ எப்படி இருக்கிறது ப்ளூ பிரிண்ட். ஸோ இது ப்ளூ பிரிண்ட் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க, நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ண முடியும். மேக்ஸிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா 18 and 90 அப்போ பார்த்தா ஸ்கோப் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம வீடியோ நம்ம ஸ்டார்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மோர் கொஸ்டின் எல்லா பப்ளிக் எக்ஸாமுக்காக ஸ்டடி மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் நான் பண்ணேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை. ஸோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு பண்ணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு தருவேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாகவும் 10th 11th 12th 6th to 9th ஸ்டாண்டர்டுக்காக ஆனுவல் எக்ஸாமுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மோர் கொஸ்டின் 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்காக பப்ளிக் எக்ஸாமுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கோல்டன் 2 marks 3 marks தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அப்லோட் நான் பண்ணுவேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சூஸ் இருக்குது. சூஸ் பார்த்திங்கன்னா 14 கேட்பாங்க. சரியா, கொஸ்டின் டோட்டல் பார்த்தா 14 இருக்குது. சரியா, ஸோ சூஸ் மோடில் பார்த்தா எல்லா லெசன் பார்த்தா படிச்சுக்கோங்க. சூஸ் கன்ஃபார்ம் 14 கேட்பாங்க. சரியா, இது ப்ளூ பிரிண்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 15 to 25 15 to 28 கொஸ்டின் பார்த்திங்கன்னா டோட்டல் பார்த்திங்கன்னா டோட்டல் கொஸ்டின் பார்த்தா 14 to 10 வரைக்கும் 14 இருக்குது. நான் 14 பார்த்தா நீங்கள் எழுதிக்கோங்க. அது மாட்டி பார்த்தா ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 marks இருக்குது. ஸோ 2 marks போட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 to 28 வரைக்கும் பார்த்தா கேட்பாங்க. சரியா, 2 marks. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 14 என்ன பார்த்திங்கன்னா 2 marks எழுதணும். சரியா, அப்போட பார்த்தா 20 marks பார்த்தா ஸ்கோப் பண்ண முடியும். கம்பல்சரி பார்த்தா 28 இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தா 5 கேட்பாங்க, ஜியாகிரஃபி பார்த்தா 5 கேட்பாங்க, சிவிக்ஸில் பார்த்திங்கன்னா 2 கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா 2 கேட்பாங்க, கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தா 1 கேட்பாங்க. ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா ஸோ இது மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தா ப்ளூ பிரிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல பார்த்தா 5 marks இருக்குது. ஸோ 5 marks போட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 to 42 கம்பல்சரி இருக்குது. டோட்டல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 14 to 10 வரைக்கும் இருக்குது. ஸோ 29 to 42 வரைக்கும் கொஸ்டின் பார்த்தா கம்பல்சரி பார்த்தா 42 இருக்குது. டோட்டல் பார்த்தா 14 அட்டன் பண்ண முடியும். அப்போட பார்த்தா 50 ஸ்கோப் பண்ண முடியும். ஸோ 5 marks போட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்த்தா 4 பார்த்திங்கன்னா 3 தான் கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாமில், ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரியா, ஜியாகிரஃபி போட்ட வரைக்கும் 2 இருக்குது. நான் ஜியாகிரஃபி கூட பார்த்தா 2 3 பார்த்தா கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ அது கூட ஆப்ஷன் இருக்குது. சிவிக்ஸில் பார்த்தா 2 கேட்பாங்க, எக்கனாமிக்ஸில் பார்த்தா 2 கேட்பாங்க, டிஸ்டன்ஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் கிவ்ரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு கேட்பாங்க. சரியா, ஃபில்லப் மேட்ச் இது எல்லாம் பார்த்திங்கன்னா 5 கேட்பாங்க. சரியா, ஸோ இப்போ பார்த்தா டைம்லையும் கூட பார்த்தா 5 கேட்பாங்க. மேப் பார்த்திங்கன்னா கூட பார்த்தா
வேர்ல்டு அவுட்லைன் கேட்பாங்க, இந்தியா மேப் கேட்பாங்க, கம்பல்சரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 43 to 44 வரைக்கும் இருக்குது. டோட்டல் கொஸ்டின் பார்த்தா 43 to 44 வரைக்கும் இருக்குது. 8 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து பார்த்தா கொடுப்பாங்க. ஒரு வந்து பார்த்திங்கன்னா மேப்பு, ஜியாகிரஃபியில் வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தா ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க மேப்பு. சரியா? ஸோ 16 மார்க் வேலை பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ண முடியும். சரியா? மேப் வந்து ஒரு வந்து இந்தியா மேப் கேட்பாங்க. ஜியாகிரஃபியில் ஒரு வந்து ஜியாகிரஃபி தமிழ்நாடு மேப் கேட்பாங்க. அண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்தியா மேப் கேட்பாங்க. வேர்ல்ட் அவுட்லைன் கூட கேட்பாங்க. சரியா? நான் நிறைய வாட்டி வந்து இந்தியா மேப்பை வந்து கேட்பாங்க. சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியா மேப் பார்த்தா தமிழ்நாடு மேப். சரி, ரெண்டில் வந்து ஒரு கன்ஃபார்ம் கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 100 மார்க்ஸ் கொஸ்டின் பேர் இருக்குது. சரியா? ஸோ அது மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வாழை வந்து 80 and 90 அப்போ ஸ்கோப் பண்ண முடியும் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்காக. ஸோ இதுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின் இருக்குது. செட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. சரியா? சூஸ் கூட, ஃபில்லப் கூட, மேட்ச் கூட, கிவ் ரீஜன், டிஸ்டன்ஸ் வித் 2 மார்க்ஸ் சரி, 3 மார்க்ஸ் சரி, கிவ் ரீஜன், டிஸ்டன்ஸ் வித் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸோட வந்து தண்ணி வந்து எவ்வளோ கேட்பாங்க 10 5 அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. டாலமாக வந்து 80 and 90 அப்போ ஸ்கோப் பண்ண முடியும் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்காக. சரியா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது எனக்கு டவுட் இருக்கா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மோர் கொஸ்டின், 2 மார்க்ஸ் சரி, 3 மார்க்ஸ் சரி, 5 மார்க்ஸ் சரி, கீழே கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ ஜியாகிரஃபியில் இப்போ சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் சரி, 2 மார்க்ஸ் சரி, 3 மார்க்ஸ் சரி, 1 மார்க்ஸ் சரி, 2 மார்க்ஸ் சரி, 5 மார்க்ஸ் சரி, 8 மார்க்ஸ் சரி. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பப்ளிக் எக்ஸாமுக்காக ஸ்டடி பிளான் இருக்குது. ஸோ ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஸ்டடி இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் இது மாதிரி வந்து ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் கோர்ஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வாழை வந்து டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா 80 and 90 அப்போ ஸ்கோப் பண்ண முடியும் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்காக. ஸோ ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா 5 கேட்பாங்க சூஸ். ஸோ ஜியாகிரஃபிஸில் ஹிஸ்ட்ரியில் 5 கேட்பாங்க, ஜியாகிரஃபியில் 8 கேட்பாங்க, சிவிக்ஸில் வந்து 11 கேட்பாங்க 1 மார்க்ஸ், எக்கனாமிக்ஸ் வந்து 14 கேட்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து கேட்பாங்க. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட் என்னென்னா திங்க் பண்ணிப்பாங்க, என்ன திங்க் பண்ணிவாங்க பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. அதை கூட நீங்கள் வீடியோ நீங்கள் தனியாக போடு. அதை கூட வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் கமெண்ட் வந்துச்சு அது மாதிரி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நம்ம யூடியூப் சேனல் கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப் கூட அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம 2 சேனல் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஒரு யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி யூஸ்ஃபுல் ஆகும். 10th 11th 12th 6th to 9th ஸ்டாண்டர்டுக்காக ஆனுவல் எக்ஸாம், 10th 11th and 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மோல் கொஸ்டின், கோல்டன் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 வந்து ஸ்டடி மீட்டர் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அப்லோட் பண்ணுவேன். சரி, பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.
எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணணும் அது சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்காக வந்து பண்ண இருக்குது, அவைலபிள் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சில குட்டீஸ், பை பை, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம்.